உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா, ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்ல. ஒரு பாதம் மட்டும் மேஷராசிலும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசிலும் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இயங்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நீங்க மேஷராசியா இருந்தீங்கன்னா இந்த தடவை நான் எல்லாருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் பெருசா சொல்றீங்க, சின்னதா சொல்றீங்க, ஒழுங்கா சொன்னதே சொல்றீங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போட்டு இனிமே நம்ம பேசினா ஸ்ட்ரெயிட்டா பேசணும், பாயிண்டா பேசணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டேன். ஓகே, அதனால இந்த தடவை கரெக்டா சொல்லணும்னா, மேஷ ராசி இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலாட் ஆறுமுகமா இருக்கணும். இன்னமும் தெரியல இந்த தடவை மேசராசிக்கு இப்படியே சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? 2ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்து இருக்கிறாரு, 6ஆம் வீட்டு அதிபதி போய் 7ல் உட்காந்து இருக்கிறாரு, 10க்கு 3ஆம் வீட்டுல இருந்த குரு வேற 4ல் உட்காந்து சுகஸ்தானத்தை ஆட்டி படைக்க ரெடியா இருக்காரு. எனக்கு என்ன ஆசையா மேசராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு? நீங்க நல்லா இருந்தால் நானும் தான் நல்லா இருக்க போறேன் இல்லை? ஸோ இந்த தடவை கிரகங்கள் அப்படிலாம் இருக்க போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புல தான் நம்ம இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது கிருத்திகை மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த்தை பயங்கரமா பார்த்துக்கணும். ஏன்னா நட்சத்திரநாதன் 18ஆம் தேதி வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். 18ஆம் தேதிக்கு மேல ஐயோ பட்ஜெட்ல துண்டு விழுகுதேன்ற மாதிரி தான் எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நீச்சத்தை நோக்கிய ஒரு அமைப்பிற்குள், அதுவும் கிருத்திகை நட்சத்திரநாதன் யாரு? மிஸ்டர் சூரியன் தான். அந்த சூரியன் போய் துலாம் ராசியில் நீச்சத்தன்மையை போய் அடைகிறார். ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு, உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன். சுவாதி நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சமடைவார். ஆனா நம்மால் ஃபர்ஸ்ட் வரப்போறது எங்க? சித்திரை நட்சத்திரத்துல. நான் ரொம்ப டெக்னிக்கா பேசுறேன், ஆனா நீங்க அழகா ஜாலியா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் என்பதே எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான். ஒரு பிளானட் ஒரு இடத்துல இருந்தா உடனே நீச்சம் அது எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கு, எந்த பாதத்தில் அது நீச்சத்தன்மை அடைகிறது என்று ஒரு கணக்கீடு இருக்கு. இப்ப சூரியன் எங்க உச்சமடைவார்னா அஸ்வினில உச்சமடைவார். எங்க? 3ஆம் பாதத்துல. சூரியன் மேசத்துல அப்ப பரணில உச்சமடைவாரா? கிருத்திகையில் உச்சமடை அஸ்வினி 3ஆம் பாதத்துல சூரியன் உச்சமடைவார். அதே மாதிரி எங்க நீச்சமடைவார்? சுவாதியில தான் நீச்சமடைவார். அப்ப நம்ம மிஸ்டர் சூரியன் ஆரம்பிக்கும் போது எங்க போவார் இந்த மாசம்? அப்படிக்கா சித்திரையில தான் உட்கார போறாரு. ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா உடல் ரீதியான சில அவஸ்தைகளை கொடுப்பதற்கு மிஸ்டர் சூரியனும் குருவும் தயாராக இருக்கிறார்கள். 4ஆம் இடம் வழுக்க போகிறது. 4ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு மேல குரு அமர்ந்து வீடு, மனை, வண்டி, வாகனம். ஏன்னா எப்பயுமே ஒரு கோட் இருக்கு, குரு நின்ற இடம் பால், குரு பார்த்தார் கோடி நன்மை. சனி இருக்கிற இடம் ஓகே, சனி பார்வை சரியில்லை. இந்த மாதிரிலாம் சில நியதிகளை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்கும்போது, ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இந்த தடவை உலகத்துக்கே குரு பால் பண்ணுவார் இல்லை. ஏன்னா உச்ச குருவாக அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்றது அவருடைய உச்ச குரு. காலபுருஷனுடைய தத்துவத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைகிற குரு உச்சத்தை நோக்கிய ஒரு நல்ல தன்மையை தான் கொடுக்க. நான் ஸ்ட்ராங்கா ஹாப்பியா இருக்கும் போது நான் கெடுதலா கொடுக்க போறேன்? இந்த தான் கொடுப்பேன், சந்தோஷமா கொடுப்பேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தை கெடுக்க மாட்டார். அந்த இடத்தை வலு சேர்க்கக்கூடிய தன்மையில் தான் குரு அமரப்போகிறார் போது நிறைய பேருக்கு வித்யாஸ்தானம் அதிகரிக்க போகிறது. யாருக்கு? மேஷத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் எல்லாம் நல்லவே நடக்க போகிறது. குருனாலே கமிஷன் ஏஜென்ட்ஸ் தான். அவர் அந்த இடத்துல உச்சமா இருக்கும்போது ஏதாவது லேண்டு, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் லேண்டு வாங்கி விற்கிறீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் வேஜஸ்ல சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, வீடு மனை இதெல்லாம் தரகு வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ, அதாவது அந்த கம்பெனி கூட எந்திரங்கள் வைத்து நடத்தக்கூடிய கம்பெனியா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு எல்லாமே மிகச்சரியான பொன்னான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குருவோட டிரான்சிட் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறது. வாவ், அப்பாடி சூப்பர். அது போய் இருந்து பார்க்கக்கூடிய இடம் 7, 11, 9ஆம் இடங்களை இயக்கும் போது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம் பீரியட். சான்ஸே இல்லாத ஒரு அமைப்பு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நட்சத்திரநாதன் நீச்சமா 18ஆம் தேதியை நோக்கி வந்தாலுமே குருவனுடைய பார்வை 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துக்கு போகும்போது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். யாரெல்லாம் அண்ணன், யாரெல்லாம் தம்பி, யாரெல்லாம் நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களிடம் இந்த 3 மாத காலம் மிகுந்த கவனமாக இருங்கள். கிளியர்? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச ரிஷப ராசிக்காரங்களே அப்படிதான் இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் யாரெல்லாம் தம்பின்னு உங்கள்கிட்ட பேசுறாங்களோ அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். 3ஆம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது ஷார்ட் டிராவலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் குரு அமரும் போது சில இவர்கள் மூலமாக சில சங்கடங்களையும் சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க போகிறார். ஓகே,
அதே மாதிரி நிறைய எஃபெக்ட் போட வைப்பார். சில விஷயத்துக்கு நிறைய முயற்சி பண்ண வைப்பார். சில முயற்சிகள் மூலமாக சில விஷயத்தை பழுத்தமாக்க வைப்பார். அப்போ நிறைய முயற்சி மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய ஷார்ட் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே. ஆனா படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து காலபுருஷனுக்கு சந்திரனுடைய வீடு. அந்த இடத்துல குரு வரும்போது வித்யாஸ்தானம் அதிகரிக்கும். நட்சத்திரநாதனுடைய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் வீட்டு அதிபதியும் ஒரு மாதிரி நட்சத்திரமில் இருக்கிறதுன்றது நிறைய என்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த முடியலையோ அப்படின்ற மாதிரியான சில தயக்க நிலையை அங்கு வந்து உருவாக்கலாம். உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை தேவை தேவை. இது இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போது, கொஞ்சம் வந்து ஷார்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் மென்டலி ஏன் இப்படி நிறைய ட்ரை பண்ணி ஒரு வேலையை முடிக்க போகிறீங்க. டக்கு டக்குன்னு முடியக்கூடிய வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இழுத்து அந்த வேலை முடியறதுக்கான அமைப்பாக இருக்குது. பட் ஸ்டில் நான் சொன்ன இந்த வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் மிகச்சரியான ராஜயோக காலகட்டம் தான் இனிதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சில விஷயத்தை வந்து ஸ்டாண்டர்டாக இருந்து சொல்ல போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தேவை. யாராவது உங்களை வந்து ஒரு மாதிரி பண்ண வந்தாங்கனாலும் உங்கள் நிலைமையிலிருந்து நீங்கள் மாறாதீர்கள். எப்பயுமே சூரியன் தான். அதை யாராலும் எதுவும் பண்ணவே முடியாது. அது நீச்சமாக இருந்தாலும் சூரியன் தான், உச்சமாக இருந்தாலும் சூரியன் தான். இந்த தடவை அந்த வலுக்குறையும் போது ஈஸியாக அவங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து விடுவார்கள். அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ யாருடைய பேச்சையும் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய விஷயத்தில் இறங்குங்க. நான் எப்பயுமே திரும்ப திரும்ப ஏன் பேச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 2ஆம் வீட்டு அதிபதி வாக்கு ஸ்தானம் அதிபதியும் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. அது நம்மளுக்கு 6ஆவது. அப்போ வாயால் சில பம்பு தும்புகளை அடையக்கூடிய நேரமாகத்தான் இருக்க போகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இது கவனம். ஆனால் என்னெல்லாம் கிடைக்கும்? நிறைய ராஜ மரியாதை கிடைக்கும். ஆப்போசிட் இருக்கவங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மேக்னெட்டாக மாறிடுவீங்க. எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. எல்லாரும் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. இது வரைக்கும் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னவங்கலாம் வந்து நீ இரேன், நீ என் கூட 10 நிமிஷம் இரேன், நீ என் கூட பேச அப்படின்ற மாதிரி உங்கள் மீதான ஒரு அக்கறை அதிகரிக்க ஆரம்பித்துடும். உங்கள் மீதான உங்கள் திறமையின் மீதான ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறீர்களோ, அத்துணை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை டக்கு இந்தன்னு பிரபஞ்சம் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ பெருசாக வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கவனமாக இருக்கிறது இந்த இடங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தடவை கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கலாம். ஸோ இந்த தடவை நான் சேமிக்கணும், நான் வந்து சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் இது பண்ணணும் அது பண்ணணுன்ற மாதிரியான அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்டு. ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. அது சின்ன வயசு கிருத்தியாக இருந்தாலும் சரி, அது 60 வயதை தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலே ஏறி இறங்குறதுல கவனம் தேவை. சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பிட முடியாமல் இந்த ஃபுட் பைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது, இல்லை வந்து ரொம்ப ஏப்பமாக வருது, த்ரோட்டில் பெயின் வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள், சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம். சும்மா ஏதோ ரோடு கடையில் பானிபூரி கடைக்கு போனேன், ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தேவையில்லாமல் நம்ம சந்தனம் கதை மாதிரி ஆகிப்போயிட்டு. கவனமாக ஹைஜீனிக்காக இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்டு வாங்க. மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. 18ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு துளி கவனம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஸோ பட்டாசெல்லாம் வெடிக்க போகிறீங்க அப்படின்னா பார்த்து கையில் கீழே கிரிக்காமல் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே வந்து சூரியனாலே சுடர் விடக்கூடிய தன்மை. இந்த பக்கம் சூரியனுக்கு சனியுடைய பார்வை வேற இருக்குது. சனிக்கு சூரியனுடைய பார்வை. ஆனால் மேபி நல்ல வேலை என்னென்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பார்வை பலனும் வெளியில் வரும்போது ஒன்றும் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறதில்லை. இப்போதைக்கு மேஷத்தில் எந்த பிளானட்டும் இல்லைன்றனால ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. பட் ஆனால் குருவுடைய அந்த சனியினுடைய அந்த பார்வை என்ன பண்ண போகுது அப்படின்னா, நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது. டிலே ஆன விஷயங்கள்லாம் டக்கு நடக்க போகுது. என்ன மேடம் டிலே ஆகுன்றீங்க, டிலே ஆன விஷயம் நடக்கும்ன்றீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சில தேக்க நிலையை கொடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே வந்து மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஃபைல்லாம் இந்தான்னு டக்குன்னு மூவ் ஆகி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைலாம் தீராதான்னு யோசிச்சுட்டு இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்து அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக கூடி வருகிறது. நிறைய தொழில் வெற்றி, தொழில் மேன்மை எல்லாமே நல்ல அட்டகாசமாக இருக்குது. ஸோ பெருசாலாம் கவலைப்பட வேணாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே. படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடாகத்தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைலாம் பட வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்பு கூடி வரும். ஏன்னா நிறைய வந்து முயற்சிகள் குரு வந்து உட்காரும்போது திருமணத்திற்கான முயற்சி, 2ஆம் குழந்தைக்கான முயற்சி இதெல்லாம் கிடைக்கும். நிறைய சகோதரத்தோட ஒரு ஒற்றுமையெல்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே.
நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் அதுமாரி சொல்ல அத்துணை பலனும் உங்களுக்கு தான் கட் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க போயிட்டு வரக்கூடிய பகுதியில் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த எண்ணெய் ஐட்டம், எண்ணெய் எல்லாம் சனிதாங்க. எண்ணெய் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சாப்பிடுங்க. ஏன்னா சனிக்கு சூரியனுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடமே அடி வயிற்றை குறிக்கக்கூடிய இடம். நான் எல்லாமே காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன். முதல் 18 நாட்கள் சூரியன் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கரெக்டாக 2ஆம் தேதி புதனும் டிரான்சிட் ஆயிடுவார். அப்போ சூரியன் தனித்து உட்காந்துருப்பார். அங்கே இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர சனியோட பார்வை வேற. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது தேவையில்லாத எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க. யார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு இக்கட்டை சந்திக்க வேண்டிய சூழலிலிருந்து உங்களை அவாய்ட் பண்ணிடும். ஓகே, கிளியர். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணுறது, பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறது, இல்லை நந்திக்கு ஏதாவது ஒரு சந்தனம் வாங்கி கொடுக்கறது, இல்லை அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை பன்னீரை பயன்படுத்துங்க. ஏன்னா சுக்கிரன் நாளே பன்னீர் தான், வாசனை திரவியங்கள் தான். இந்த தடவை அந்த வீட்டில் தான் போய் சூரியன் நீச்சம் அடைய போகிறார். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பன்னீர். அப்போ என்ன பண்ணுறீங்க, 18ஆம் தேதிக்கு மேலே சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீரை போட்டு குழச்சி தினம் ஆஃபீஸ்க்கு நெத்தியில் இட்டுண்டு போங்க. ஓகே, பெண்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கீங்கன்னா பன்னீர் குழச்ச ஒரு சந்தனத்தை டெய்லி நெத்தியில் வச்சுக்கோங்க. ஒன்று பாடி குளிர்ச்சியாகும், இன்னொன்று சூரியன் அப்படி அடங்கக்கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் நட்சத்திரநாதனும் நீச்சமாக இருக்காரு, இந்த பக்கம் நீச்சமான இடத்துல போய் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்ற போது இந்த பக்கம் சுக்கிரனும் நீச்சமாக இருக்கார், சூரியன் நீச்சமாக இருக்காருன்ற போது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீர் குழந்த சந்தனத்தை 18ஆம் தேதிக்கு அப்புறம் டெய்லி நெத்தியில் இட்டுண்டு வர சூப்பரான ஒரு மாற்றம் என்பது நிகழ ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். இல்லாட்டி தூக்கத்தில் தேவையான ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டுரும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகேவா? மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சொன்ன மாதிரி சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். பிரதோஷ காலத்தில் நந்திக்கு கொடுங்க. ஓகே, அதெல்லாம் தாண்டி தீபாவளி மாதமாக இருக்குல்ல, முடிஞ்சால் யாருக்காவது தண்ணீர் தானம் பண்ணுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த தடவை தண்ணீர் தானம் பண்ணுறது, இல்லை சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ ஒன்று பொருள் வைத்து கொடுக்கறது. நவராத்திரி மாதம் அப்படியே வந்துட்டே இருக்குது. அதனால் யாரையாவது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு சில சுமங்கலி பொருட்களை கொடுத்து முடிஞ்சளவு மருதாணி நிறைய பயன்படுத்துங்க. மருதாணியை தானமாக கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க தேவையில்லாத பணத்தடையிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கான ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. மற்றவையெல்லாம் நினைத்த மாதிரியே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 2025 வருடம். என்ன பார்ப்பீங்க? நிறைய கலர் பலூன் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கலர் பலூன் பார்ப்பீங்க. இந்த தடவை உங்கள் கண்ணுக்கு அந்த மாதிரியான பலூன் படும், இல்லை அந்த பேராஷூட் படும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று படம். உயர நீங்கள் பறக்கத்தான் போகிறீர்கள். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த பேராஷூட்டும் இந்த பலூனும் உங்கள் கண்ணில் படும். பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.